வணக்கம். நான் விரைச்சல் தீபிகா, 3rd பிகாம். ஒரு வேலை அழித்துவிட்டு ஒருவன் வாழ நினைக்கிறான் என்றால் அவன் அழியப் போகிறான் என்று அர்த்தம். ஒரு நாள் ஒருத்தன் குயிலிடம் சொன்னான், நீ மட்டும் கருப்பா இல்லைனா எவ்வளோ நல்லா இருக்கும். கடலிடம் சொன்னான், நீ மட்டும் உப்பா இல்லைனா எவ்வளோ நல்லா இருக்கும். ரோஜாவிடம் சொன்னான், உன்னிடம் முட்கள் இல்லைனா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போது அந்த மூன்றும் ஒன்று சேர சொன்னது, ஏன் மானிடா, உன்னிடம் மட்டும் பிறரின் குறை கண்டுபிடிக்கும் பழக்கம் இல்லைனா எவ்வளோ நல்லா இருக்கும். திருமொழி. தந்தை இருந்தால் பாரமில்லை, தந்தை காட்டும் பாதை தூரமில்லை. தந்தையின் கண்ணில் ஈரமில்லை, தந்தை போல் உலகில் யாரும் இல்லை. தந்தையின் பாசத்தில் பேதமில்லை, தந்தை படி புத்தகம் தேவையில்லை. தந்தை சொல்லவிட வேதமில்லை, தந்தை சொல்படி கேள் சோகமில்லை. தந்தை போல ஆசனில்லை, தந்தை பலரிங்கே அறிவில்லை. தந்தையின் மொழி புரியவில்லை, தந்தை பிள்ளைகள் முன் அழுவதில்லை. தந்தை மகன் தொழுவதில்லை, தந்தை விட ஆகாயம் பெரியதில்லை. தந்தைக்கோர் தாலாட்டு இல்லை, தந்தை யாரும் பாராட்டவில்லை. தந்தையின் வேர்வை உறையவில்லை, தந்தையை பலர் உணரவில்லை. தந்தை விட கங்கை புனிதமில்லை, தந்தைக்கு முன் எதுவும் இல்லை. தந்தையின் அன்புக்கு எல்லை இல்லை, தந்தை நேசி தொல்லை இல்லை. கோபத்தின் கதை. ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்தது கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியிலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார். இனிமேல் கோபம் வரும்போது எல்லா வீட்டின் பின் சுவரிலும் ஆணி அடிக்குமாறு கூறினார். முதல் நாள் 10 ஆணி, மறுநாள் 7, பின்பு 5, 2 என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது. ஒரு நாள் ஒரே ஒரு அணி அடித்தான். மொத்தமாக 45 ஆணிகள் அடித்துள்ளேன், இனி கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான். இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார். 45 நாளில் அடித்த ஆணிகளில் பிடுங்கப்பட்ட விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான். உடனே அப்பா சொன்னார், ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய்? உன் கோபம் இது போல பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா? அந்த இளைஞன் வெட்கி தலை குனிந்தான். இங்க ஜெயிக்கலனா மக்குன்னு சொல்லுவாங்க, ஜெயிச்சிட்டா லக்குன்னு சொல்லுவாங்க. தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். இன்று நீ தள்ளி போடும் செயல்கள் அனைத்தும் நாளை உன்னை ஓய்வெடுக்க விடாமல் ஓட வைக்கும். இன்றே செய்து முடி. நன்றி.